1959 ஜூலை 1 அதிகாலை 4:30 மணி. டெல்லி விமான நிலையம். விமானம் இறங்குச்சு. கதவு திறந்ததும் ஒரு மனுஷன் கால் வச்சான். கருப்பு சூட், கையில சிகரெட், கண்ணுல தீ. சே குவேரா. இந்தியாவுல முதல் தடவையா கால் பதிச்சான். அப்போ இந்தியாவுல எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. இவன் கம்யூனிஸ்ட், புரட்சிக்காரன்னு. ரகசிய போலீஸ் பின்னால சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா நேரு அவரையே வந்து வரவேற்றார். டீன் மூர்த்தி பவன்ல 2 பேரும் உட்கார்ந்தாங்க. 2 மணி நேரம் பேசுனாங்க. சே நேரா நேருவோட கண்ணுல பார்த்து சொன்னான், உங்க நாடு ரொம்ப அழகு, ஆனா ரொம்ப மெதுவா போகுது. ஏழை மக்களுக்காக வேகமா ஓடணும். நேரு சிரிச்சார். சே சிரிக்கல. அடுத்த 15 நாள் கொல்கத்தா தெருவுல நடந்தான். குடிசையில வாழுற மக்களை பார்த்து கண்ணு கலங்கினான். தொழிலாளி போராட்டத்துல நின்னு கைத்தட்டினான். காஷ்மீர் ஹவுஸ் போட்ல தங்கி டைரியில எழுதினான், இங்கேயும் ஒரு புரட்சி வரும், நான் நம்புறேன். ஜூலை 15 மறுபடியும் விமான நிலையம். போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாளன்ட்ட சொன்னான், இந்தியா ஒரு நாள் விழிச்சுத்துக்கும், அன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கும். அவன் போய் 66 வருஷமாச்சு. இன்னும் நாம விழிச்சிருக்கோமா? இன்னும் மெதுவாதான் போறோமா? ஒரு மனுஷன் 15 நாள்ல நம்ம நாட்டோட இதயத்துல இறங்கிட்டு போனா. நீ ஒரு நாள் கூட உன் வாழ்க்கைய மாத்த முடியுமா? இப்போவாவது வேகமா ஓடலாமா? கமெண்ட்ல ஒரு ஃபயர் போடு. அதுதான் பதில்.